ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மறுபடியும் இந்த நாளிலே ஹோப் லாஸ்ட், நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் அந்த முழு அதிகாரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கவில்லை. அதில் இருக்கிற 5வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். அந்த வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க பின்பு நாம் தொடர்ந்து ஜெபம் செய்து கடந்து செல்வோம். யோபு 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். Job chapter 14 and verse 5. A person's days are determined. You have decreed the number of his months and have set limits he cannot exceed. இருக்கிற இடத்துல நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் அநேக நேரத்தில் தள்ளப்படுகிறோம். ஆனாலும் இந்த நாளிலே உம்முடைய வசனம் சொல்லுகிற விதமாய் எங்களுடைய நாட்களை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். எங்களுக்கென்று குறிப்பாக நீர் வைத்திருக்கிறீர். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சங்கீதத்தில் 139வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது எங்களுடைய நாட்கள் எல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாய் யார் யாருக்கு என்னென்ன காரியம் என்று சொல்லி நீர் எழுதி வைத்திருக்கிறது நிச்சயமாய் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு கொண்டு வருகிற பயங்கள், இந்த திகில்கள் ஆண்டவரே, இந்த அச்சுறுத்தல்கள், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கடவதாக. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நாங்கள் பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் இந்த வேளையில் மகிமைப்படட்டும். உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேச போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நான் மார்னிங் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது வாசித்து முடிச்சுட்டு என்னோடய கொட்டேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த ப்ராமிஸ் வாஸ், ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசின அந்த விஷயம், இவைகளெல்லாம் முடித்து இதை நான் படிச்சுட்டு அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கொட்டேஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த பிக்சர்ஸை எடிட் பண்ணி செயல்படுத்தும் போது என்னுடைய ஸ்கூல் குரூப், நான் ஸ்கூலில் படித்த என்னுடைய ஸ்கூல் குரூப் நண்பர்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு உலக பிரசித்த பெற்ற ஒரு வைராலஜிஸ்ட், ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் வைராலஜிஸ்ட் வந்து இந்த வேக்சினேஷன் எடுக்கிறவங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செய்தியை பார்த்த உடனே என்னுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பயந்து போய் ரெஸ்பான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்போ தான் இந்த வேத பகுதியை, யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து முடித்ததுனால நான் கான்ஃபிடெண்ட்டாக அவங்களுக்கு அந்த வசனத்தையே போட்டுட்டேன். என்ன போட்டேன் அப்படின்னா, Job 5:14, Job chapter 14 verse 5. A person's days are determined. You have decreed the number of his months and have set limits he cannot exceed. அப்போது இந்த மனுஷனுக்கென்று நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு, மாதங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அவனால் என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாது. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ரைட்டப்பும் எழுதுனேன். என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷன் மரிப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் வேண்டும். அதற்கு இந்த கொரோனா காரணமாக இருந்தால் ஒருவித தவறும் இல்லைன்னு சொல்லி போட்டுட்டு இந்த வசனத்தை அவங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அதுக்கப்புறம் யாரும் வேறு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து, என்னுடைய கிளாஸ்மேட் வந்து, இந்த செய்தி வந்து பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினார். ஆனால் அவர் அந்த மெசேஜை அனுப்புறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேருக்கு அது பயத்தை உண்டு பண்ணினது. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த குரூப்பில் 2-3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு கேள்விப்பட்ட பிறகு நீங்கள் வேக்சினேஷன் போடுங்கன்னு சொல்லி என்னோடய இன்னொரு கிளாஸ்மேட் சொன்னதுனால அங்கே ஒரே வேக்சினேஷன் போட்டு அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்து வேக்சினேஷன் எடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லி செய்திகள் வந்த பின்பு இப்படி ஒரு செய்தி வருமானால் அது பயங்கர பயத்தை உண்டாக்கினது. ஸோ மனுஷனுடைய ஒரே ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ஜனங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம இங்கே யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிற சம்பவம், கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் நமக்கு இந்த யோபுடைய நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும்.
ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிதாய் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யோப் என்கிற மனுஷன் ஒரு உத்தமமான மனுஷன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் உண்மை உள்ளவனாக இருந்து எந்த தவறுமே செய்யாதவன். ஆனால் அவனுக்கு சோதனையை ஆண்டவர் அனுமதித்தார். எப்படின்னு சொன்னால், உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தேவதூதர்களும் இந்த பிசாசும் ஆண்டவரிடத்துல போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, பிசாஸ் கிட்ட கேட்குறாரு, நீ என்ன பார்த்த? நான் எல்லாத்தையும் பார்த்தேன், யோபு ரொம்ப செழிப்பாக இருக்கான் அப்படின்னு சொன்னான். அப்போது would you like to test him? நீ அவனை சோதிக்க விரும்புகிறியா? அவன் என்னுடைய மனுஷன், சன்மார்க்கனும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போல்டாக ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அவன் என்ன சும்மாவா உங்களை நம்புகிறான்? நீங்கள் தான் அவனுக்கு எல்லாத்தையும் நன்மை செய்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சுற்றி நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துருக்கீங்களே, நீங்கள் பாதுகாப்பின் வேலியை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவன் உங்களை மறுதளிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த சவாலாக இந்த பிசாஸ் வந்து ஆண்டவருடைய காரியங்களை சொல்லுறதை நம்ம பார்க்குறோம். அது நிமித்தமாய் ஆண்டவர் வந்து யோபை சோதிக்கும்படியாக பெர்மிஷன் கொடுக்குறாரு. அதற்கப்புறம் யோபு ரொம்ப எல்லாவற்றையும் இழந்து போய் அவருடைய ஜீவன் மட்டும் இருக்குது, அவருடைய மனைவி கூட இருக்கிறாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்தில் ஃபுல்லாக கொப்பளங்கள். அது ரொம்ப கொடுமை பண்ணுறதுனால அவர் ஒரு சிரட்டையை வைத்து கொண்டு தன்னுடைய சரீரங்களில் அதை அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி வேத வசனம் போட்டிருக்கு. அதை தவிர அவங்க மனைவி சொல்லுவாங்க, நீ இன்னுமாயா உயிரோடு இருக்கிற, நீ இந்த தேவனை சபிச்சுட்டு நீயும் மறித்துப்போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், நன்மையானவைகளை மட்டும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு இப்படி ஒரு துயரம் வரும்போது ஆண்டவரை தூஷணம் செய்துட்டு போகிறது நல்லதில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை காண்பிக்கிறது. ஆனால் என்னதான் நடந்தாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், லைஃப், வாழ்வு அப்படின்னு சொன்னால் there is going to be trouble. 14வது அதிகாரம் 1வது வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும். அப்படின்னா ஒரு மார்டல் மேன், ஒரு தாயினிடத்திலிருந்து பிறந்து வருகிற ஒரு மனுஷன், அவனுடைய லைஃப் ஸ்பேன் என்னது? குறுகினது. இட்ஸ் அ வெரி ஸ்மாலர் லைஃப் ஸ்பேன். சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. ஹிஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரபிள். மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவானது, அதில் நிறைய அவனுக்கு துன்பமும் வலியும் வேதனையும் பிரச்சனையும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப துயரத்தில் சோர்வில் இந்த யோபு இருக்கும்போது அவருடைய 3 நண்பர்கள் வந்து அவரை பார்க்க வருகிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நண்பராக அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, ஆறுதலும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவன் என்ன பாவம், மறைவான பாவம் செய்தானோ என்று சொல்லி அவனை ரொம்ப நாசுக்காக அவனை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி திட்டும்போது தான் யோபு சொல்லுகிற பதில் இந்த 14வது அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். அதை 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவனுக்கு லைஃப் ஸ்பேனும் கம்மி, அந்த கொஞ்சம் இருக்கிற லைஃப் ஸ்பேனில் அவனுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கும்போது நமக்கும் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி தான். எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியல. ஆனால் வாழும் காலங்களிலே நம்ம ரொம்ப சுகமாக இருக்கிறோம் அப்படின்னா, சுகமாக இருக்கிற காலங்கள் உண்டு, பலனாக இருக்கிற காலங்கள் உண்டு, சந்தோஷமான காலங்கள் உண்டு. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நிலையற்றதை போல தெரிகிறது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரியாலிட்டி ஒன்று உண்டு. யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி புரிந்து கொண்டாரு? How has Job understood his life? Job's understanding of life, தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான அர்த்தத்தை அவர் எப்படி புரிந்து கொண்டார்? 2 விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். முதலாவது 2வது வசனத்தில் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க முடியும். 2வது காரியம் நான் சொல்ல வேண்டியது வந்து 7வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ அதை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோபுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அவன் பூவை போல பூத்து அறுப்புங்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். அவர் லைஃப் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, லைக் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளீட்டிங் ஷேடோ, தே ஸ்ப்ரிங் அப் லைக் ஃப்ளவர்ஸ் அண்ட் விதர் அவே லைக் ஃப்ளீட்டிங் ஷேடோ, தே டு நாட் என்டியூர்.
அப்போ நீங்கள் பூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மலர்ந்திருக்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே பூ திரும்ப சாயங்காலம் பார்க்க முடியுமா அப்படின்னா சில நேரம் வாடி இருக்கும். இல்லை ரொம்ப அழகாக இருக்குன்னு நீங்கள் பறித்து வைத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. இப்போ இங்கே இருக்கிற இந்த நியூயார்க் சிட்டியில் எல்லா வீடுகளிலும் அப்படி பியூட்டிஃபுல் ரோசஸ் அண்ட் டியூலிப்ஸ் பார்க்க முடியும். கலர் கலரான ரோஜா பூக்களும் அந்த டியூலிப்னு சொல்லுகிற அந்த பூக்களும் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். ஆனால் அது அப்படியே நிலைத்து நிற்குமா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் உண்டு. அந்த நாட்கள் முடிந்தவுடனே அந்த பூக்கள் அப்படியே கருகி கீழே விழுந்து விடும். அப்போது யோபு சொல்கிறாரு, வாழ்க்கை நம்பிக்கையற்றது. ஒரு பூவை போல பிரகாசமாக இருந்து அழகுள்ளதாக இருந்து எல்லார் கண்களையும் பறிக்கக்கூடியதாக இருந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் அதோடைய காலம் ரொம்ப குறைவு. சடுதியிலே அது இல்லாமலே போய்விடும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னா நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா ஏன்டா இவங்ககிட்ட பேசணும்னு ஆயிரும். ஏன்னா அவன்கிட்ட பேசினோடனே அவன் சொல்லுவான், அதெல்லாம் எப்படியாவது வந்துடுங்க, இருக்கிற கஷ்டத்தில் எல்லாமே நாசமாக போயிருங்க. அவனால் நன்மையானவர்களை சொல்லவே முடியாது. பாசிட்டிவாக இல்லை நேர்மறையாக நன்மையானவர்களை சில பேரால் சொல்லவே முடியாது. அவங்க எது சொன்னாலும் அது ஒத்து வராது, இது சரி வராது, இது வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, இப்படி சொல்லியே பழகின ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அவங்களுடைய லைஃபோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? இந்த பூவை போல. அடுத்து சொல்கிறாரு, லைக் அ ஃப்ளீட்டிங் ஷேடோ. அது தமிழில் பார்க்கலாமே, நிழலை போல நிலை நிற்காமல். அப்போ நிழல் நிற்குமா அப்படின்னா நிற்காது பாருங்க. ஸோ இப்போ இந்த நிழல் ஒரு ஒளி படும்போது அந்த வெளிச்சம் நம்ம மேலே படும்போது, ஒரு ஒளி நம்ம மேலே படும்போது அது நிழலாக வருது. அப்போ நமக்கு தெரியும் சூரியன் வரும்போது நிழல் ஒரு பக்கம் இருக்கும், மத்தியானம் உச்சத்துக்கு வரும்போது அந்த நிழல் நம்முடைய காலுக்கு கீழே அப்படியே சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் மாலையாக அந்த நிழல் மறுபடியும் வரும். ஆனால் இந்த நிழல் எப்படி பர்மனெண்ட்டாக நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. நிழல் மறைந்து போய்விடும். அப்போ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யோபு எப்படி சொல்கிறாரு? பூவை போல அழகாக இருக்கும், ஆனால் கருகி போயிடும். நிழலை போல இருக்கும், நிலை நிற்காமல் போய்விடும். இன்னொரு நம்பிக்கை நிறைந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். நம்பிக்கை அற்றவர்களுக்கு அது பூவை போல அழகாய் தோன்றி நிழலை போல பார்ப்பதற்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சிலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அது இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்ந்து இளமரமாய் கிளைவிடும். அப்போ யோசித்து பாருங்க, யோபு சொல்றாரு, நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? ஒரு மரத்தை போல இருக்கிறது. அப்படின்னா நீங்களும் நானும் மரத்தை பார்த்துருப்போம். மரம் செழித்து ரொம்ப பெரிதாய் வளர்ந்து அது ஒரு வீடு கட்டும் போதோ இல்லை எதையா செய்யும் போதோ அந்த வேரை விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரம் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே காய்ந்து போன கட்டையை போல இருக்கும். ஆனால் அதுவும் என்ன செய்யும்? வேர் அடியில் ஆழமாக இருக்கிறதுனால மறுபடியும் அதன் மீது தண்ணீர் வரும்போது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் காலத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த மரத்தை வேரோடு எடுக்காமல் மரத்தை வெட்டி முடிச்சாச்சு. ஒரு இலையும் ஒரு கிளையும் இல்லை, அடியோடு வெட்டிட்டாங்க, ஆனால் வேர் எடுக்கவில்லை. அப்படின்னா அந்த மழை காலம் கொஞ்ச நாள் ஆன பின்பு அந்த கட்டையாக இருக்கிற மரத்திலிருந்து துளிர் விடும். இது எப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் நாசமாக போனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பிக்கை இருக்கிறதுனால அது செழிப்படையும். யோபு தன்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் பார்க்குறாரு. பூவை போல இருக்கு, நிழலை போல இருக்கு. மேபி அவருடைய ஸ்டார்டிங் லைஃப் பூவை போல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அழகான பிள்ளைகள், நல்ல மனைவி, எல்லா விதமான செழிப்பு, எல்லா விதமான
ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஆசீர்வாதம் எல்லாமே இருந்துச்சு. சடுதியில் எல்லாமே என்ன செஞ்சிச்சு? எல்லாமே காலியாயிடுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் ஒரு மரத்தை போல வெட்டப்பட்டு போனாலும் வேறு இருப்பதினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? மறுபடியுமாய் இது தழைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பூவை போல வாழ்க்கை சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படி யோசிக்காதீங்க. நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமாக இல்லை. மரணம் உண்டு, ஆனால் அது குறித்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களைப் போல, இந்த யோபு எப்படி நம்பிக்கை உள்ளவராய் இருந்தாரோ அது போல நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அந்த 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அட்லீஸ்ட் there is hope for a tree. If it is cut down, it will sprout again and its new shoots will not fail. இப்போ அவருடைய சூழ்நிலையை குறித்து பார்த்து அவர் சொல்றாரு, ஒரு மரத்துக்கு கூட என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கு தண்ணி அடியோட வெட்டப்பட்டாலும் தண்ணீர் அதுக்கு கிடைக்கும் போது வேரூன்றி இருக்கிறதுனாலே அது செழிக்க முடியும். ஆனால் ஏன் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு கூட நிற்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்காரு. உங்களுக்கு நான் நம்பிக்கையான காரியத்தை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் பூவை போல நான் நல்லா இருந்தேன், சூப்பராக இருந்தேன், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, என்னுடைய வேலை நல்லா இருந்தது, என்னுடைய குடும்பம் செழிப்பாக இருந்துச்சு, எல்லாமே இந்த கொரோனா சிச்சுவேஷனில், இந்த லாக்டவுனில் எல்லாம் கடன்னு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாதது போல இருக்கு. வருத்தப்படாதீங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படி வருத்தப்படணும். நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி யோசிக்கணும்? அடியோடு என்ன மரமாய் வெட்டினாலும் கூட நான் வேறு இருக்கிறதுனால நேரம் வரும்போது நான் திரும்பவும் என்ன செய்வேன்? கட்டாயம் செழிப்பேன். காரணம் என்ன? இந்த மரணத்தை குறித்ததான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொரோனானால மரித்து போனவர்களை குறித்து ஏராளமான பேரை நம்ம கேட்டிருக்கிறோம். ஓகே, எனக்கு தெரிந்த நிறைய பேர், ரொம்ப நெருக்கமானவர்களெல்லாம் கூட மரித்து போனதை நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதன் மத்தியிலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகத்தோடு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரித்தவர்களை குறித்து நாம் சஞ்சலப்பட வேண்டியது எப்போ தெரியுமா? மரித்தவர்கள் இயேசுவை அறியாமல் மரித்து போயிருந்தால் தான் சஞ்சலப்படணும். அதுக்கு கூட நம்ம சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மரித்தவர்கள், ஆண்டவரே அவங்க மரித்து போயிட்டாங்க, ஆண்டவரே உண்மை அறியாமல் மரித்து போயிட்டாங்க, ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீர் ஏதாவது நன்மை செய்யும். ஏன்னா மரித்தவர்கள் அப்படியே நியாயம் தீர்ப்பு வரைக்கும் இருப்பாங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளில் அவங்களுக்கு டெஸ்டினேஷன் எங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவர், எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வர வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. அப்போது இந்த யோபுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவனை கடைசியாக மரணத்துக்கு ஏதுவாய் தான் தள்ளணும். ஏன்னா அவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஸோ ரியாலிட்டி அபவுட் டெத், இந்த மரணத்தை குறித்ததான சில உண்மைகளை நாம் கட்டாயம் தெரிந்து கொண்டே ஆகணும். ஸோ 2 உண்மைகளை மரணத்தை குறித்து நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்லி நான் உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். ரியாலிட்டி அபவுட் டெத். எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 9 verse 5. பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாவது நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் தமிழில் வாசிக்கலாம். எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 9 and verse 5. For the living know that they will die, but the dead know nothing. They have no further reward, and even their name is forgotten. வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. உயிரோடு இருக்கிற நீங்கள் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? நிச்சயமாய் மரிப்போம், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நிச்சயமாய் தெரியாது. ஆனால் நமக்கு சில நேரம் வித்தியாசமான நம்பிக்கைகள் உண்டு. இறந்தவங்க ஒரு காக்கா போல் எதையோ சாப்பிட்டு போகிறாங்கன்னு. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இது நம்மளாக வளர்த்து கொண்ட சில ஐடியாக்கள். நம்ம இறந்தவங்க சாமி ஆயிட்டாங்க, அவங்கள நினைத்து கொண்டு நாம் செய்கிறோம். வாழும்போது அவனுக்கு எந்த உதவியும் செய்கிறதில்ல. மரித்த பின்பு அவனுக்கு சோறு வைக்கிறது என்ன, அவனுக்கு படைக்கிறது என்ன, இதெல்லாம் உண்மையாகவே ஒரு மூடத்தனமான காரியங்கள். அப்படி தேவையில்லை. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்படுகிறது. பேரை கூட மறந்துடுவாங்க மரித்து போன பின்பு. யோசிச்சு பாருங்களேன், உண்மையாகவே அப்படிதான் இல்லைங்களா? சாதனை படைத்து மரித்து போனவர்கள் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கோம்? ஏதாவது அவங்கள பற்றி நினைவு நாள் வரும்போது தான்
நான் எப்போவுமே யோசிப்பேன், மரித்தவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மெமோரியல் டே இல்லைன்னா ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு நாள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நினைவு நாள்? 16வது நாள் நியாயமாக வைக்கிறாங்க நினைவு நாள் கூட்டம்னு. ஏன்னா இவன் 16 நாளுக்குள்ளார அவங்கள மறந்துடும். அப்போ ஒருவேளை சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள்லாம் மறக்கவே மாட்டோம், இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் எப்பவுமே வச்சுருக்கோம். இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். அந்த அந்த இடத்த வெற்றிடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. இவைகள் எல்லாம் உண்மை. ஆனால் தினந்தோறும் நம்ம மரித்தவர்களை நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தாமல் இருக்கிறது இல்லை. மரித்தார்கள் என்று நினைத்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, தூங்காமல் இருக்கிறது இல்லை, ஷாப்பிங் போகாமல் இருக்கிறது இல்லை, நல்ல ஆடைகள் அணியாமல் இருக்கிறது இல்லை. மரித்தவர்கள் நம்மை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற அந்த வேதனை நம்ம இடத்துல உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. The living know that one day they will have to die. அப்போ உயிரோடு இருக்கிற நமக்கும் என்ன தெரியணும்? ஒரு நாளிலே மரிக்க போகிறோம். ஆனால் நாம் எப்படி மரிக்க போகிறோம்? மரிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. மரித்த பின்பு எங்க போகிறோம்? தட்ஸ் an important question. மரித்த பிறகு நமக்கு ஜீவன் உண்டுன்றது நமக்கு தெரியும். நம்ம எங்க போகிறோம்? Where will we live our eternity? நம் நித்தியத்தை எங்கே கழிப்போம்? அதுதான் நம்முடைய கேள்வி. அப்போ ரியாலிட்டி அபவுட் டெத், மரணத்தை குறித்ததான உண்மை என்ன? உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் கண்டிப்பா மரிக்கணும். சரி, 12வது பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம், அதையும் நம்ம வாசிச்சிருவோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்குன்னா, அந்த டஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டு தி எர்த் ஆஸ் இட் வாஸ். மண்ணானது எங்க திரும்புது? திரும்பியும் அது மண்ணுக்கே திரும்புது. அந்த ஸ்பிரிட் ரிட்டர்ன்ஸ் டு காட் ஹூ கேவ் இட். தமிழில் வாசிக்கலாம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியுமாய் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்தில் நினை. தமிழில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? நீ எங்கே இருக்கும்போது இந்த ஆண்டவரை நினைச்சுக்கோ. ஏன்னா உன் சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. ஏன்னா இந்த சரீரம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது, மண்ணிற்கே போக போகுது. ஆனால் உன் ஆவி எங்கே போகுது? உனக்கு ஆவியை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, நாசியில சுவாசத்தை கொடுத்தாரே, அந்த தேவனிடத்தில் போகுது. அப்போ அந்த தேவனிடத்தில் போகணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? இந்த தேவன் யார் என்பதை உன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனை அறிந்தவர்கள். ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை தெரியல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இயேசுவே என் இருதயத்தில் வாங்கன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் மரித்தாலும் எங்கே தான் போக போகிறீங்க? தேவனிடத்தில் தான் போக போகிறீங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, இதில் குழப்பமும் இல்லை. இதை நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போது இங்கே நம்ம எழுதியிருக்கிற பிரகாரம் என்ன வாசிக்கிறோம்? மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். ஆல்ரைட், நீங்கள் ஒரு சடலத்தை எரித்தாலும் அது சாம்பலாய் மாறும், அதுவும் மண்ணுக்கு தான் போகுது. இல்லை நீங்கள் அந்த சரீரத்தை புதைத்தாலும் அது மண்ணாக தான் போகுது. அப்போ அந்த ஆவி மட்டும் எங்கேருந்து வந்தது? தேவனிடத்தில் வந்தது, அது தேவனிடத்தில் போகுது. இது உண்மை. ஓகே, இது 2 விஷயம்தான் நமக்கு ரியாலிட்டி ஆஃப் டெத். மரணத்தை குறித்ததான 2 உண்மையான விஷயம் என்ன? உயிரோடு இருக்கிறவர்கள் நிச்சயமாய் மரிக்க வேண்டும். 2வது, இந்த முதலாவது விஷயத்திலே சொல்கிறேன், உயிரோடு இருக்கிறவர்கள் மரிக்க வேண்டும். அவள் மரித்து போனாலும் அவளுடைய நினைவில் ரொம்ப யாரும் வைக்க போகிறதில்ல, அதுவும் உண்மைதான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மண்ணிலிருந்து வந்த நாம் மறுபடியும் மண்ணுக்கு தான் போக போகிறோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆவி மட்டும் எங்கே போகுது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என வேத வசனம் சொல்லுது, அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. when you're young, go to God. அதுக்காக நான் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டேன் இப்போ போகலாமான்னா, நீங்கள் எந்த வயசில் வேணாலும் ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டவரை இயேசுவை இருதயத்தில் வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க. ஆல்ரைட், ஹோப் அபவுட் டெத். இந்த மரணத்தை குறித்ததான நம்பிக்கை உண்டா? நிச்சயமாக நம்பிக்கை இருக்குங்க. அப்போ மரித்தவங்க நிறைய பேர் மரித்து போயிட்டாங்க. ஆண்டவரை அறிந்து மரித்தவர்களுக்கு நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு. ஆண்டவரை அறியாமல் மரித்தவர்களுக்கும் நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு. நீங்கள் ஜெபித்தார்கள். ஆல்ரைட், நீங்களும் நானும் ஆண்டவரை அறியாதவங்களுக்காக மரித்தோமானால் நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுக்கும் உதவி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய விசுவாசம். அது நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஹோப் அபவுட் டெத். வில்லியம் டிப்டாஃப்ட்னு சொல்கிற ஒரு மனுஷன் எப்படியா சொல்லியிருக்காரு,
How awful to die out of Christ and how blessed to die in Christ. கிறிஸ்துவை அறியாமல் மரிப்பது ரொம்ப பரிதாபமான விஷயம். கிறிஸ்துவை அறிந்து மரித்தால் அது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சங்கீதத்திலும் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, the death of the saint is precious in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமா, மரிக்கிறவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குது. Precious is the death of his people in God's sight. தேவனுடைய பார்வையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்கிறது அவருக்கு ஒரு ஆனந்தமான விஷயம்னு சொல்றாரு. காரணம் என்ன? அவரிடத்துல இங்கேருந்து பூமிக்கு வந்தாங்க, இப்போ திரும்ப எங்கே போக போகிறாங்க? அவர்கிட்டயே போக போகிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு மரணத்தை குறித்ததான நம்பிக்கை என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். அப்புறம் நான் உங்களோட கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வாழும் நாட்களில் உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறதே கிடையாது. நீங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறதில்ல, மரிக்கிறதும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இது உண்மைதானா? நான் உண்மைதான். நீங்கள் இப்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு வரீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ ஆன்லைனில் பேசும்போது என்னடா பாஸ்டர் வந்து டிஷர்ட் போட்டு சட்டையை அவுத்து விட்டு வெளியே இப்படி ஒரு சட்டை போட்டிருக்காரு. அப்போது இது ஏன் போட்டிருக்கோம்? இங்கே பயங்கரமாக குளிருது, அதனால் போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி போடலாமா வேண்டாமா, இல்லை பாஸ்டர் வெளிநாட்டுக்கு போனதுனால இப்படி ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சா? நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும். அப்போ நமக்காக நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா, நமக்காக நிறைய நேரம் நம்ம வாழ்கிறதே கிடையாது. மற்றவர்களுக்காக வாழுகிறோம். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோன்னு நினைத்து பேசுகிறோம். மற்றவர்கள் என்ன நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோன்னு சொல்லி மற்றவர்களுக்காகவே அநேக காரியங்களை செய்கிறோம். நமக்காக எதையுமே நம்ம செய்கிறதே கிடையாது. அப்போது நமக்காக எதையுமே செய்யாத போது நமக்காக மரிக்க மட்டும் முடியுமா என்ன? அப்போது வேதவசனம் ரொம்ப தெளிவாக பவுலடியார் சொல்கிறார், தேவ ஞானத்தோட, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அப்போ நம்பிக்கையான விஷயம் என்ன? மரணத்தை குறித்து நம்பர் 1, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். Whether we live or whether we die, we belong to God. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்பிக்கையான விஷயம். மரணத்தை குறித்ததான நம்பிக்கை என்ன? நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறேன், கர்த்தருக்கென்று மரிக்கிறேன், நான் கர்த்தரை சேர்ந்தவன். அப்போ உங்களுக்கு மரண பயம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. மரித்தாலும் நீங்கள் யாருக்காக தான் மரிக்கிறீங்க? கர்த்தருக்காக மரிக்கிறீங்க. ஐயோ, அது மிஷினரி மாருங்க தான் வந்து ஃபீல்டில் வந்து கர்த்தருக்காக தியாகமாக மரிப்பாங்க. நான் கொரோனாவில் மரித்து போனால் அது எப்படி கர்த்தருக்காக? ஏன்னா நீங்கள் வாழ்கிறது யாருக்காக தான் வாழ்கிறீங்க? அவருக்காக வாழ்கிறீங்க, அவருக்காக மரிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மரணம் எப்படி? தேவனுடைய நம்பிக்கையில் நீங்கள் இருக்க போகிறவர்கள். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய மரணத்தின் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவனை சேர்ந்தவர்கள். அதான் நம்பிக்கை. 2வது விஷயம், அதே அதிகாரத்தில் 9வது வசனம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்து எழுந்தும் பிழைத்திருக்கிறார். அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? மரித்தாரு, உயிரோடு எழும்பினாரு, இப்போ என்ன செய்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் மரிப்போம், ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? உயிரோடு எழும்புவோம், எழும்பி தேவனோடு கூட இருப்போம். அந்த நம்பிக்கை யாரும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. வெரி இம்பார்ட்டண்ட். நாம் இந்த நம்பிக்கையை நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாக இருக்கிறார். ஸோ ரியாலிட்டி சொன்னேன், மரணத்தை குறித்ததான உண்மை என்னன்னு சொன்னேன். ஆனால் மரணத்தை குறித்ததான நம்பிக்கையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். முதலாவது நம்பிக்கை என்னது? நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். 2வது நம்பிக்கை என்னது? நாம் கர்த்தரை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினதுனாலே நமக்கும் அந்த மேன்மை உண்டு. ஓகே, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஸ்லாக்கியங்கள். என்ன மாதிரி ஸ்லாக்கியங்கள் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யாரை சேர்ந்தவங்க, நாங்கள் யாரை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது,
ஓ, நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அப்போ நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அனுபவத்தில் வரும். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு ஒரு அங்கிள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அந்த அங்கிள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ நானும் என் கசின் ஜானும் எங்கே பைக்கில் போனாலும் பேப்பர் இருக்காது, வண்டியில் வந்து ஒன்றும் இருக்காது. ஆனால் நாங்கள் எங்கேயாவது யாராவது போலீஸ் நபர்கள் பிடித்தாங்கன்னு நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து அங்கிளோட தெரிஞ்சவங்க அப்படின்னு. உடனே அப்படியா, சரி போங்க தம்பிங்களா, கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இது வந்து ப்ரிவிலேஜ். அப்போ வேத வசனம் சொல்கிற மாதிரி அப்புறம் அதை நாங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண அந்த ப்ரிவிலேஜ் அது வேறு. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, இந்த தேவனோடு நீங்களும் நானும் இருக்கிறதுனால இந்த தேவன் நமக்கு, நாம் தேவனுடையவர்கள், நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் தேவனுடையவர்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதுனால நமக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், for we believe that Jesus died and rose again, and so we believe that God will bring with Jesus those who have fallen asleep in him. நாம் மரித்து இழக்க கொடுத்திருக்கிறவர்களையும் நாம் என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட இவர்களை அழைத்து வருவார். அப்போ நம்ம முகமுகமாய் பார்க்கிற அனுபவம் உண்டு. அப்போ எதை குறித்தும் நான் பயப்படாதீங்க. வேக்சினேஷன் போட்டால் 2 வருஷத்தில் செத்துருவேன்னா கண்டிப்பாக சாக மாட்டீங்க. ஐயோ எனக்கு நான் வேக்சினேஷன் போடுறதுக்கு வசதியே இல்லையே நான் செத்துருவேன்னா கண்டிப்பாக சாக மாட்டீங்க. ஐயோ லாக்டவுனில் பசியோட பட்டினோடு இருக்குன்னு செத்துருவேன்னா கண்டிப்பாக சாக மாட்டீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட நாளை தவிர வேற ஒரு நாளில் நீங்கள் போய் சேரவே முடியாது. நீங்கள் அப்படியும் அதை கூட பிரேக் பண்ணி போக முடியும். எப்போ தெரியுங்களா, நீங்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு விரும்பினா மட்டும். ஏன்னா அது உங்களோட சாய்ஸ் இல்லையா. ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற நாட்கள் உண்டு. அந்த நாள் வரைக்கும் நீங்கள் வாழ விரும்பாமல் ஐயோ என் போராட்டம் பிரச்சனை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட முடிவு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களான்னு நான் சொல்ல முடியாது. பொதுவான கருத்து என்ன, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க பரலோகம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்புள்ள ஆண்டவர் சரி என்னமோ மன்னிச்சு விட்டுறலான்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் யாரையும் குறித்து நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கென்று தேவன் நாட்களை நேரங்களை நியமித்து வைத்திருக்கிறாரு. அதனால் வாழும் நாட்களிலே நம்பிக்கையோடு வாழுவோம். யோபுக்கு 2 விதமான நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை என்ன, பூவை போல செழித்து பியூட்டிஃபுல்லாக இருந்து அப்படியே கருகி போகிற சூழ்நிலை, அது நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஆனால் நம்பிக்கை உள்ளது எப்படி, ஒரு மரத்தை வெட்டினாலும் அது வேறு ஊன்றி இருப்பதனாலே மழை வரும் பொழுது அது திரும்பவும் செழிக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக இருக்கணும். நாம் தேவனோடு கூட இருப்போமானால் நாம் செழிக்கிறவர்களாய் தழைக்கிறவர்களாய் நிச்சயமாய் மாற முடியும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிற விஷயங்கள், சம்பவங்கள், இவைகளை யோசிக்கும் போது ஆண்டவரே மனதிற்கு அநேக வேதனையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்தவர்கள், பழக்கமானவர்கள் மரித்து போகிறதை கேட்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இது சில நேரத்தில் எங்களுக்குள்ளே இருதயத்தில் பயத்தை கொண்டு வருகிறது. என்னுடைய நாள் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஒருவராகிலும் அப்படி பயப்படாதபடி கர்த்தரிலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த எக்ஸ்டெண்டட் லாக்டவுன்னால ஆண்டவரே அநேக நோய் தொற்றுனால, இந்த புதியதாய் வந்திருக்கிற இந்த பிளாக் ஃபங்கஸ்னால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறவளை நீர் அறிவீர் சுவாமி. எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கும் அளவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
நான் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, மரித்தாலும் கர்த்தருக்காக, நான் கர்த்தருடையவன் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் ஆழமாய் பதிய நீர் உதவி செய்வீராகப்பா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரிக்க வேண்டும் என்கிற சம்பவம் உண்டு. அது மரணத்தை குறித்ததான உண்மை. ஆண்டவரே, நாங்கள் மரித்து போனால் எங்களுடைய நினைவு கூட அநேகருக்கு இருக்காது என்பது அதுவும் உண்மை. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த மரணத்தை குறித்ததான நம்பிக்கை என்ன? கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற நாங்களும் உயிரோடு எழும்புவோம். நாங்கள் தேவனோடு கூட நித்தியமாய் ஜீவிப்போம் என்கிற நம்பிக்கை உணர்வு எங்களுக்குள்ளே இருக்க நீர் உதவி செய்யும். எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை குறித்து பயந்து போகாதபடி அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதபடி தேவன் மீது எங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். லாக்டவுன்னால பாதிக்கப்பட்டு ஃபினான்ஷியலி, பிஸ்னஸில், வேலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவள் நம்பிக்கை இழந்து போகாதபடி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, அந்த வெட்டப்பட்ட மரத்தை போல வேரூன்றினவர்களாய் ஆண்டவரே, மழை பெய்து அது செழிக்கிற நேரத்தில் செழித்து தழைத்தோங்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. உடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபைக்கும் உடைய பராமரிப்புக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. மறுபடியும் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.